அப்படியே சுட சுட இட்லியை போட்டு நல்லா கார சாரமாக தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இது போல் கொள்ளு சட்னியை சேர்த்து இட்லியை தொட்டு சாப்பிடாம இது போல் சட்னியில் முக்கி சாப்பிட்டீங்கன்னா அட 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 சும்மா அப்படி இருக்குங்க. சரிங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சோறு முக்கியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்க, இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. கொள்ளு 100 கிராம், வரமிளகாய் 5 நம்பர், பூண்டு 4 பல், கருவேப்பிலை தாளிக்க ஒரு இனுக்கு, இஞ்சி ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு, சின்ன வெங்காயம் 4லேருந்து 5 நம்பரு, உப்பு தேவைக்கேற்ப, புளி ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு, கொத்தமல்லி இலை சிறிதளவு, தக்காளி நல்லா பழுத்த பழமாக 2 எடுத்துக்கோங்க, புதினா இலை சிறிதளவு, கடுகு தாளிப்புக்குங்க, எண்ணெய் 4 ஸ்பூன், அவ்வளோதாங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாங்க. முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலியை வச்சு நல்லா சூடான பிறகு மீடியமான ஃப்ளேமில் வெறும் வானலியில் கொள்ளை நல்லா வெடித்து வர்ற அளவுக்கு சேர்த்து இது போல் வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் இது மாதிரி ஆற வச்சுருங்க. இப்போ அந்த கொள்ளு ஆறுறதுக்குள்ளே அதே வானலியில் எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றி மிளகாய் கருகாமல் இது போல் வறுத்து எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே எண்ணெயில் தோல் உரிச்ச பூண்டு, வெங்காயம், இஞ்சி இது போல் சிறு துண்டுகளாக நறுக்கிட்டு சேர்த்துருங்க. அடுத்ததாக தக்காளியை கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துருங்க. இது ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். கிளறும் போது தக்காளி உடையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம புளி, மிளகாய், வறுத்த கொள்ளு, வதக்கின இஞ்சி இதெல்லாம் போட்டு நைஸாக அரைக்காமல் இது போல் கொரன்னு அரைச்சிக்குங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருந்த அந்த தக்காளி, பூண்டு, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இதில் சேர்க்குற புதினாவையும் கொத்தமல்லியும் வதக்க தேவையில்லைங்க. இப்போ நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருந்த கொள்ளை இது கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்குங்க. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை தாளித்து இதோடு சேர்த்துட்டிங்கன்னா ஹெல்த்தியான, டேஸ்டியான, மேலும் சளி இருமலுக்கு அருமருந்தான கிராமத்து ஸ்டைல் கொள்ளு சட்னி ரெடிங்க. இதை நீங்கள் தோசை கூடவும் இட்லி கூடவும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. சரிங்க, இப்போ நான் சொன்ன இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.